Hello friends, welcome back to Learn English with Helen. நம்ம இந்த வீடியோல டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் subscribe to channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. அன்று நான் விடுமுறையில் இருந்தேன். அன்னைக்கு நான் லீவ் போட்டிருந்தேன். லீவ்ல இருந்தேன்றதை எப்படி சொல்லலாம்? I was leave on that day. அன்னைக்கு நான் விடுமுறையில் இருந்தேன். அன்னைக்கு நான் லீவ்ல இருந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆஃபீஸ் போகிறவங்கலாம் கண்டிப்பாக சொல்லுவோம். அன்னைக்கு நான் லீவ் போட்டேனே, நான் ஆஃபீஸ்க்கே வரலையேன்னு சொல்லுவோம் இல்லையா? I was leave on that day. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் எதுவும் நடக்காது கவலைப்படாதே சொல்லுவோம் இல்லையா? யாராவது ரொம்ப கவலையாக இருந்தால் எதுவும் நடக்காது கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நத்திங் வில் ஹேப்பன் டோன்ட் வரி. நத்திங் வில் ஹேப்பன் டோன்ட் வரி. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நான் கஷ்டத்தில் இருந்தபோது யாரும் எனக்கு உதவவில்லை. நான் கஷ்டத்தில் இருந்தால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லைன்றதை எப்படி சொல்லலாம்? நோ ஒன் ஹெல்ப் மீ வென் ஐ வாஸ் இன் டிஸ்ட்ரெஸ். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு அர்த்தம். நோ ஒன் ஹெல்ப் மீ வென் ஐ வாஸ் இன் டிஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் அவன் உன்னை ஏமாற்றுகிறான். அவன் உன்னை ஏமாத்துறான்றதை எப்படி சொல்லலாம்? ஹீ டிசீவ்ஸ் யூ. அப்படின்னா உன்னை ஏமாத்துறான்னு அர்த்தம். ஹீ டிசீவ்ஸ் யூ. நீங்கள் என் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சொல்வீங்களே, நீங்கள் என் டைமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஸ்குவாண்ட்ரிங் மை டைம். யூ ஆர் ஸ்குவாண்ட்ரிங் மை டைம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நீங்கள் சரியாக என்ன தேடுகிறீர்கள். யாராவது ஏதாவது மிஸ் பண்ணிட்டு தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தாங்கன்னா கேட்பீங்க இல்லையா? என்னதான் சரியா தேடிட்டு இருக்க சொல்லு, நானும் கண்டுபிடிச்சு தருவேன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ லுக்கிங் ஃபார். என்னதான் சரியா தேடிட்டு இருக்கன்னு அர்த்தம். வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ லுக்கிங் ஃபார். நீ ஏன் நாளுக்கு நாள் பிடிவாதமாக இருக்கிறாய். எஸ்பெஷலி நம்ம கிட்ஸ் கிட்ட சொல்லுவோம்ல, நீ டே பை டே ரொம்ப ஸ்டபன் ஆகிட்டே இருக்க, பிடிவாதமாக இருக்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ பிகமிங் ஸ்டபன் டே பை டே. நாளுக்கு நாள் நீ ரொம்ப பிடிவாதமாயிட்டே இருக்கன்னு நம்ம குழந்தைங்கிட்டலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஒய் ஆர் யூ பிகமிங் ஸ்டபன் டே பை டே. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நான் 20 நிமிடங்களில் அங்கே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு வெளியில் போகிறீங்க. நான் 20 மினிட்ஸில் அங்கே இருப்பேன்ப்பான்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி தேர் இன் அபவுட் 20 மினிட்ஸ். நான் 20 மினிட்ஸில் அந்த பிளேஸ்க்கு வந்துருவேன்றது அர்த்தம். ஐ வில் பி தேர் இன் அபவுட் 20 மினிட்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நான் இதுவரை அங்கு சென்றதில்லை. ஏதோ ஒரு பிளேஸ்க்கோ ஏதோ ஒரு இடத்துக்கோ நான் அந்த இடத்துக்கே நான் போனதே இல்லை இது வரைக்கும்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நெவர் பீன் தேர் பிஃபோர். நான் இது வரைக்கும் அந்த இடத்துக்கே போனதே இல்லைன்னு அர்த்தம். ஐ ஹாவ் நெவர் பீன் தேர் பிஃபோர். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் உனக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. உனக்கு எப்படி தான் இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பேன், உனக்கு எப்படி தான் இதை புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு எப்படி இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலன்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நீங்கள் நினைப்பது போல் அது அவ்வளவு எளிதல்ல. நீங்கள் நினைக்கிற போல் அது ரொம்ப ஈஸியான வேலை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் ஸோ ஈஸி ஆஸ் யூ திங்க். நீங்கள் நினச்சது போல் அது ரொம்ப ஈஸியான ஒர்க் இல்லைன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ஸோ ஈஸி ஆஸ் யூ திங்க். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நீங்கள் எது சரி என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Do whatever you think is right. Do whatever you think is right. So my dear friends, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.